வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மக்கள் நீதி மைய தலைவர் கமல் சார் இப்போ மக்கள் நீதி மையமில் திமுக எம்பி தானே, திமுக எம்பி கமல் சார் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு கூட்டுற கூட்டம் ஓட்டம் மாறாது, எனக்கு கூட கூட்டம் கொடுச்சு ஆனால் ஓட்டம் மாறலை, இது எல்லா தலைவருக்குமே பொருந்து அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு வன்மை இருக்குது தளபதி விஜய் மேலே. ஏன்னா நம்ம சீனியர், நமக்கே இவ்வளோ செல்வாக்கில் என்னோட ஜூனியர் விஜய் எப்படி இவ்வளோ செல்வாக்கு அப்படின்னு ஒரு வைத்தச்சலில் பேசுறாரு. தனக்கு ஓட்டு விழலான்னு அதுக்காக தளபதி விஜய்க்கு ஓட்டு விழான்னு சொல்லலாமா சார்? உங்களுடைய லெவலில் வேறு, தளபதி விஜயோட லெவலில் வேறு. நீங்கள் சினிமாவில் மூத்த நடிகராக இருக்கலாம், தளபதி சினிமாவில் ஜூனியர் தான், ஆனால் அரசியல் அவர் ஹீரோ, நம்பர் 1 இடத்த பிடிச்சாரு. இப்போ மக்கள் மனசில் நம்பர் 1 அரசியல்வாதி. அவர் சினிமாவில் மக்கள் மூலமாக, மக்கள் நப்பன் இயக்கம் மூலமாக நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. இப்போவும் தளபதி கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு சில உதவி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சட்டம் மூலமாக சில உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் நீங்கள் அப்படி எந்த ஒரு உதவியும் பண்ணால் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. மக்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவர்னு. உண்மையில் இப்போ தளபதிக்கு எங்கே போனாலுமே செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லா மக்களுமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு தான் தளபதி விஜய் பார்த்து கண்டிப்பாக ஆதரவு கொடுக்குறாங்க. போராட்டம் எல்லாமே தளபதி விஜய்க்கு தான் ஆதரவு. இப்போ இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே தளபதிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் சரியான பாதையில் போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக உண்மையிலே ஒரு மக்களுக்கான தலைவன் தளபதி விஜய் தான். 2024 முதல்வர் அவர் தான். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீ தான் என் வரணும், நீ தான் சீட்டில் உட்காந்து முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தல் வச்சா கூட தளபதி விஜய்க்கு ஓட்டு போட்டு மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் உண்மையிலே இந்த வருஷம் வண்டியாக பணத்தை கொட்டுவாங்க. அது தளபதி விஜய் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் உண்மையில் நடக்கும். என்னவெல்லாம் நடக்கலாம், ஆனால் கூட்டணி என்னன்னு இது வரைக்கும் முடிவாகலை. டிசம்பருக்கு அப்புறம் தளபதி விஜய் யாரோட கூட்டணி வைக்க அரசியல் களம் மட்டும் இல்லைங்க, தமிழக மக்கள்கிட்டே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், யாரை கூட கூட்டணி போகிறா, தனியாக நிற்கிறான்னு பார்க்கலாம்.